ஹாய், இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சௌச்சௌகை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் பண்ணால் டேஸ்ட்டே வர மாட்டுறதே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ½ அன் ஹவர் சோக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 2-3 சின்னதாக உள்ள பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொரன்னு அரைச்சி அதையும் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயர் கொஞ்சம் ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் சௌச்சௌக்காய், அதோட அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், அப்புறம் அந்த மிக்சி ஜார் அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். திருப்பி இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி ஒரு 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் நல்லா வெந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம திருப்பி ஹை ஃப்ளேமில் நம்ம அதை குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வாட்டர் ட்ரை ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற காயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான சௌச்சௌகாய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதோட 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நம்ம கலந்து எடுத்து புளிக்குழம்பு சாதத்தோட சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபிஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.